ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எஸ்தர் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை இந்த ஏப்ரல் மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்தார். கனமும் மேன்மையும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மொர்தெக்காய் ராஜாவுக்கு உண்மையாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ராஜாவுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதை வெளிப்படுத்துகிறார், தெரியப்படுத்துகிறார். அதற்கான கிரெடிட்ஸ் மொர்தெக்காய்க்கு கொடுக்கப்படலை. பாருங்களேன், ராஜாவுடைய தூக்கம் கலைந்து அந்த இடத்துல அந்த புக்கை, நாளாகம புஸ்தகத்தை அவங்க வாசிக்க வச்சு அதில் மொர்தெக்காய் பற்றி குறிப்பிடப்பட்டு, அப்போ அதில் காரியங்களே அவர் கேள்விப்பட்டு சொல்கிறாரு. இதற்காக அவனுக்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே அவனுக்கு செய்யப்படலை அப்படின்னு. கடந்த 3 மாதங்கள், கடந்த வருடங்கள் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலம், நீங்கள் ஊழியம் செய்கிற இடம், அல்லது உங்களுடைய குடும்பம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியத்திலும் உங்களுக்கான ஒரு கனம், உங்களுக்கான சேர வேண்டிய ஒரு கிரெடிட்ஸ் ரொம்ப நாளாக தாமதமாயிட்டு இருக்கா? அது உங்களுக்குன்னே வர வேண்டியது. வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் உங்களுக்கு வர வேண்டியது, ஆனால் அது ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கா, ரொம்ப தாமதம். ஃபஸ்ட்டு எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, எனக்கு இதுக்கப்புறம்லாம் வாய்ப்பே இல்லை, நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேன், எவ்வளோ விஷயத்த உண்மையாக செய்கிறேன், ஆனால் எனக்கு அந்த கிரெடிட்ஸ் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஹானர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களை தேடி கனமும் மேன்மையும் இந்த மாதத்திலே வரும். யாரு மொர்தெக்காய்க்கு விரோதமாய் திட்டம் பண்ணி கொண்டிருந்தாங்களோ கர்த்தர் அவனையே அனுப்புறாரு. யாரு? ஆமான் அனுப்பி சொல்றாரு, என்னென்னலாம் நீ சொன்னியோ 3 காரியத்தை சொல்றாரு பாருங்களேன். அந்த ஆமானு, அதாவது மொர்தெக்காயின் ஆசீர்வாதத்தை அவனை எப்படி கனம் பண்ணணுங்கிறத ஆமான் வாயிலே கர்த்தர் வைக்கிறாரு. என்னன்னு பாருங்களேன். ராஜா உடுத்தி கொள்ளுகிற வஸ்திரம், ராஜா உட்காருகிற குதிரை, ராஜா அவருடைய அந்த தலையில் வைக்கிற அந்த ராஜ முடி, இந்த 3 காரியங்களை சொல்றது யாருன்னு பாருங்களேன், ஆமான். அப்படி என்றால் நமக்கான ஆசீர்வாதங்கள், நமக்கான கனமும் மேன்மையும் எங்கிருந்து வராதுன்னு நம்ம நினைக்கிறோமோ கர்த்தர் அங்கதான் கொடுப்பார். இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த 3 ஆசீர்வாதங்களும் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும், இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மொர்தெக்காய்க்கு ஆமான் சொல்றாரு. ஸோ அவரை எல்லாம் முடிச்சு இந்த 3 காரியங்களை அவனுக்கு செஞ்சு அவனை இந்த நகரத்தில், அந்த வீதியில் அவனை உலா வர வைக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் உங்களை அப்படி ஒரு கனமாய், ஒரு ராஜ மேன்மையில் உங்களை அப்படி அந்த நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் இந்த 3 நன்மைகளும் உங்கள் பேரில் இருக்கும். இந்த 3 நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை இப்படிதான் பண்ணுவாங்க. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, தேவன் ஒருத்தரை எப்படி ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டாரு, இப்படித்தான் ஆசீர்வதிப்பாருங்கிறதுக்கு சாட்சியா கர்த்தர் உங்களை வைப்பாரு. நீங்க ஒரு சாட்சியா மாறுவீங்க. ஒரு நாள் நிச்சயமா வரும். எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு விரோதமா பேசினவங்க கூட சொல்லுவாங்க, கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இப்படித்தான் அவனுக்கு செய்வார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை அந்த மாதிரி பொசிஷன்ல கர்த்தர் வைப்பார். இந்த மாதத்தில் நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ், உங்களுக்கான கனமும் மேன்மையும் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஏனால் உத்தரவு போடுறது ராஜா. ஒரு சாதாரண அற்பமான ஒரு உலக மனுஷனே இப்படி செய்யும்போது, நம்மை படைத்த தேவன் அல்லவா, நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அல்லவா. அவர் உங்களை மறக்கவில்லை, உங்களை குறித்த காரியங்களை அவர் மறக்கவில்லை, நிச்சயமாய் அவர் உங்களை மறக்கவில்லை. உங்களுக்கான ராஜ வஸ்திரம், ராஜ முடி, உங்களுக்கான அந்த ராஜ குதிரை ஆயத்தமாக இருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த மாதிரி ஒரு ரெய்டுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயரங்களிலே, உன்னதங்களிலே கொண்டு போவார். இந்த மாதம் கனமும் மேன்மையும் உங்களை தேடி வரும், நீங்கள் இருக்கிற இடத்தை தேடி வரும். கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி மனதார உங்களை வாழ்த்துகிறேன். God bless you. Thank you. Praise the Lord.